ஆறுடன் இணைந்திருக்கின்றோம். புலம்பெயர் சிறுவர் தளவாரத்தின் 6வது நாளை அடுத்து வருகின்றார்கள். ஜெனிஃபர், சோபியா, பிரண்டா மற்றும் காயா குட்டியும் சேர்த்துக்கொள்வோம். எல்லோருக்குமே நன்றி வணக்கத்தையும் கூறியபடி ஆரம்பமாகின்றது சொல் விளையாட்டு சொல் தேடல் தொகுப்போடு ஜெயமர்கள். வணக்கம். பாருங்கள். இனிய மதிய காலை வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும். மற்றொரு சொல்படல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் இணைந்து சிறப்பியுங்கள். வளமை போல நாங்கள் 3 கேள்விகளுக்கு முதல் சென்று அதுக்கு பிறகு மற்ற கேள்விகளோட இணைவோம். தாத்தாவும் நிற்கிறாரா? அவர்கிட்ட தான் இப்ப பிள்ளையை ஒப்படைச்சு அவர் பார்க்கிறார். சரி சரி, நல்லது. ஓகே, நாங்கள் முதலாவது தருகிறேன் கேளுங்கள். 3 எழுத்துக்கள். முதலாவது கனத்தரவு. இது ஒரு வாசனை பொருள் தயாரிக்க உதவும் ஒரு வகை மரம். வாசனை பொருள் தயாரிக்க உதவும் ஒரு வகை மரம். 2வது மனதில் எழும்பும் கலக்க உணர்வு. 3வது இது ஒரு திரைப்படத்தின் பெயர். எத்தனை எழுத்துக்கள் சொன்னீங்க? 3 எழுத்துக்கள். முதலாவது தரவு 3 எழுத்துக்கள். முதலாவது தரவு வாசனை பொருட்கள் தயாரிக்க உதவும் ஒரு வகை மரம். 2வது ஒரு நிமிஷம் சொல்லுங்க. வாசனை பொருள் தயாரிக்க உதவும் ஒரு மரத்தின் பெயர். 2வது மனதில் எழும்பும் கலக்க உணர்வு. 3வது இது ஒரு திரைப்படத்தின் பெயர். மனதில் என்ன சொன்னீங்க? மனதில் எழும்பும் கலக்க உணர்வு. நான் சொல்லி பார்க்கட்டேன். சொல்லுங்க. 3ஐயும் சொல்ல வேணுமா? ஆமாம். மனதில் இப்போ முதலாவது அகில், 2வது திகில், மற்றது நகில் என்று சொல்லி பார்க்குறேன். மற்றவர்கள் மனதில் எழும்பும் கலக்க உணவா? கலக்க உணர்வு. நான் அல்லி, பில்லி, கில்லி சொல்றேன். பிள்ளையண்டா சொல்லலாம். நாங்க திருப்பி 4-5 பேர் சொல்லட்டும், அதுக்கு பிறகு சொல்றேன் எந்த வழியில வரணும். உடனே சொன்ன உடனே இல்லாம இதெல்லாம் போயிடும். அப்ப மற்றவ 4 பேரும் யோசிக்கட்டும். அனைவருக்கும் இந்நேர உற்சாக வணக்கம். ஜெர்மனியிலிருந்து சக்தி சங்கர். வணக்கம் ஜெயமலர் அவர்களே. வணக்கம். பாருங்க, மீண்டும் மறுமுறை தரவுகளை தருவீங்களா? முதலாவது வாசனை பொருட்கள் தயாரிக்க உதவும் ஒரு வகை மரம். 2வது மனதில் எழும்பும் கலக்க உணர்வு. 3வது இது ஒரு திரைப்படத்தின் பெயர். நான் 3வது முகிலண்டு மாத்துறேன். என்னுடைய பதில்கள் அகில், திகில், பிகில். அகில் 3வது கூறுங்கள். பீனா போட்டேன். பிகில். வணக்கம். ஜெயநடேசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். முதல் 2க்கும் அவர் தான் சரியா சொல்லியிருந்தார். மற்றது இப்ப பிகில் என்ற படத்தை தான் இவர் சொல்லியிருந்தார். பிகில். பதில் வந்துட்டு வாசனை திரவியம் சொன்னீங்க. அகில் மரம் வந்து வாசனை உள்ள வாசனை பொருட்கள் தயாரிக்க தெரியாது எனக்கு. சந்தன மரம் தான் அகில் என்று சொல்லுங்க. அகிலா, ஓகே ஓகே. அப்படி இருக்கிறாங்க. ஓகே, சிறப்பான வாழ்த்துக்கள் இருவருக்கும். நாங்கள் 2வது கேள்விக்கு போவோம். இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்கள். முதலாவதுக்கான தரவு
பாட்சி ராஜா. இது வந்து பாட்சி ராஜாவாம். ஆட்சி ராஜா. நானே இப்பதான் கேள்வியே பாக்குறேன். ரெண்டாவது ஒரு ஆண் மகனை குறிக்கிற சொல். மூன்றாவது தந்திரக்காரன். இவன் வந்து தந்திரக்காரன். என்ன பாக்கியராஜா பாட்சி பாட்சி பட்சி ராஜா. பட்சி 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 ராஜா. பட்சி ராஜா. பட்சி ராஜா ஒரு பறவைன்ற பெயர் பட்சி ராஜா. மற்ற ரெண்டாவது மற்றது ஆண் மகனை குறிக்கிறது. மற்றது தந்திரக்காரன். இவன் வந்து ஒரு தந்திரக்காரன். தந்திரக்காரன். ஜெயமலர் அவர்களே மன்னிக்கவும், முதலாவது எழுத்து தான் மாறுமா அல்லது? முதல் எழுத்து தான் மாறும். நன்றி. கருடன் குருடன் திருடன். சரியா? வாழ்த்துக்கள். நானும் சொல்லி பார்க்குறேன். முதலாவது கருடன், ரெண்டாவது பட்சிராஜா கருடன், மற்ற ரெண்டாவது இருக்கா சொல்லுங்க, நான் எழுதுனா மறந்தேன். ஆண்மகன். ஆண்மகன். ஆண்மகன், திருடன், மற்றது ஆண்மகன் திருடனா? அல்ல, ஆண்மகன் இல்லை. மற்ற மூன்றாவது இருக்கா சொல்லுங்க. தந்திரக்காரன். 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 அதுதான் திருடனா வரும்போது. பட்சி ராஜா. பட்சி ராஜா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நேவிசாக்காக வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். அவரோட சொல்லிட்டார் மூண்டையும். நன்றி நன்றி. கருடன் குருடன் திருடன், அதான் அதுக்கான விடைகள். கருடன் ரெண்டாவது என்ன சொன்னீங்க? பட்சிகளுக்கு ராஜா. பட்சியில பறவைகளுக்கு ராஜா. பட்சி ராஜா. திருடன் தான் பாயம். பட்சி ராஜா. எங்களுக்கு முதல் கேட்டா பாக்கி ராஜா. சரி, ஆண்மகனுக்கு என்ன சொன்னீங்க? நானும் இப்பதான் இதை பாக்குறேன். சரி, கணவர் தான் இப்ப தயாரிச்சு அந்த வரைக்கும் என்னடா பாக்கி ராஜா? இப்பதான் வாசிக்க அந்த பாவன் அந்த எழுத்து அச்சில வந்து பாவனா வந்துடுச்சு. பாட்சி ராஜா. அந்த ஆண்மகனுக்கு என்ன சொன்னீங்க? புருடன். புருஷனை தான் புருடன் சொல்றேன். புருடன். ஓகே. புருடன் மற்ற திருடன். சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம். இது 4 எழுத்துக்கள் தான். முதலாவதுக்கான தரவு வந்து ஒரு பக்கவாட்டுல கடக்கிறது. பக்கவாட்டுல கடக்கிறத குறிக்கிற சொல். அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடக்க வார சொல் தான் இது. ரெண்டாவது பலகார வகைகளில் ஒன்று. பலகார வகைகளில் பலகாரம் இப்ப நாங்கள் பணியாரங்கள் அதில் சாப்பிட்றோம், அதுல ஒன்று. அதை விட ஒரு கம்பீரத்தையும் குறிக்கும். கம்பீரத்தையும் குறிக்கும் இந்த சொல். மற்றும் மூன்றாவது முழுமையிலிருந்து பிரிந்த அல்லது பிரிக்கப்பட்ட சிறு பகுதி. முழுமையிலிருந்து பிரிந்த அல்லது பிரிக்கப்பட்ட சிறு பகுதி. முழுமையில இருந்தா அது முழுமையால இருக்கிறது பிரிக்கப்பட்ட ஒரு பகுதி. 4 எழுத்துன்னு சொன்னீங்க. 4 எழுத்துக்கள். இரண்டாவது சொல்லுங்க. இரண்டாவது பலகார வகைகளில இதுவும் ஒன்று. அதே நேரத்துல ஒரு கம்பீரத்தையும் குறிக்கும். சொல்லி பாக்குறேன். சொல்லுங்கள். சரக்கு குறுக்கு முறுக்கு சொல்லி பாக்குறேன். முதலாவது என்ன சொன்னீங்க? சரக்கு குறுக்கு. குறுக்கு கடைசிக்கு, முறுக்கு ரெண்டாவதுக்கு, கடைசிக்கு குறுக்கு. கடைசிக்கு என்ன சொல்றீங்க? முழுமையில இருந்து பிரிக்கப்பட்ட பகுதி சொன்னீங்க. சறுக்கு முறுக்கு நறுக்கு. நறுக்கு வரலாம். முதலாவதுக்கு குறுக்கு வரும் நினைக்கிறேன். ரெண்டாவதுக்கு முறுக்கு, கடைசிக்கு கடைசிக்கு நறுக்கு. நறுக்கு. வாழ்த்துக்கள். ஜியாக்காக்கு ஒரு புள்ளி, ஒரு ஒன்றுக்கான புள்ளி போடுறோம். மற்ற 2க்கும் நீங்கள் தந்திருக்கிறீங்க.
சிவமணி அவர்கள் இரண்டுக்கு சொல்லி இருக்கிறார். குறுக்கு, முறுக்கு, நறுக்கு. இந்த முறுக்கு மீசை, அந்த மீசை கம்பீரமானாக்கள் தான் அந்த முறுக்கு மீசையை முறுக்கு விடும். மற்றது மற்றது அதுக்கு பதில் அந்த முதலாவதுக்கு என்ன சொன்னது? கம்பீரத்தை ஆறு வயலில் ஒன்று சரிதானே பல முதலாவதுக்கு என்ன சொன்னது? குறுக்கு. குறுக்கு வழி. குறுக்கு வழி குறுக்குன்னா பக்க வாட்டில் அந்த கடந்து போறது குறுக்கால. நடந்து போறது. குறுக்கு. கொடியா குறுக்கு போகிறது. வாட்டி போறதானே குறுக்கு. அதே நேரத்துல எங்கட உடம்பிலேயும் குறுக்கு கட்டன்னு சொல்லுவோம். நாங்கள் முதுகுல கட்டுற இதை குறுக்கு கட்டன்னு சொல்றோம். குறுக்கு கட்டுறது. சில நேரத்தில் கட்டுற குறுக்கு கட்டு. குறுக்க கட்டிச்சுன்னு குளிக்கிறது. அதையும் குறுக்குன்னு சொல்லலாம். முதுகு இல்ல கட்டு. குறுக்கு. நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம். முதலாவதுக்கான தரவு இது நான்கெழுத்துக்கள் தான். முதலாவதுக்கான தரவு குரலுக்கு சொந்தக்காரன். குரல் இந்த இது வந்து குரலுக்கு சொந்தக்காரன். இரண்டாவது பொய்யான காரணம். பொய்யான காரணம். மூன்றாவது தொங்கவிடும் பொருள். தொங்கவிடும் பொருள். தொங்கவிடும் பொருள். ரெண்டாவது என்ன பொய்? பொய்யான காரணம். காரணம். குரலுக்கு சொந்தக்காரன். குரலுக்கு சொந்தக்காரன். நாங்கள் தான் தொங்க வேணும் இப்ப. முதலாவது குரலுக்கு சொந்தக்காரன், இரண்டாவது பொய்யான காரணம், மூன்றாவது தொங்கவிடும் பொருள். நான்கெழுத்து. பொய்யான காரணம். பொய்யான காரணம் என்றது சில பேர் பொய்யான காரணங்கள் சொல்லி போட்டு வேலையை போகாம இருப்பினோம், பள்ளிக்கூடத்துக்கு போய் சொல்லிவினோம், அப்படியானதை சொல்றோம். சாட்டி சொல்றது. சாட்டி சொல்லி அதான் அப்படித்தான். கடைசி என்ன சொன்ன நீங்க? தொங்கவிடும் பொருள். தொங்க விளம்பரம். நான்கெழுத்து. பொய்யான காரணம். குரலுக்கு சொந்தக்காரன் யார சொல்றது? ஒரு ஆக்களை சொல்றதா? இல்ல இல்ல. ஒரு பொருள். முதலாவது குரலுக்கு சொந்தக்காரன். ஆம். நான் சிவமணி அவர்கள் பார்க்கிறேன். வயிறு வயிறு நாலெழுத்தன்னு சொன்னீங்க. இரண்டாவதுக்கு வயிறு, இரண்டாவதுக்கு கயிறுன்னு சொல்லி பார்க்கிறேன். நான்கெழுத்து. நான்கெழுத்து. ஓகே ஓகே மன்னிப்புடன். ஓகே சிவமணி அவர்கள் சொல்லுங்க பாப்போம். நான் சும்மா சொல்லி பார்க்கிறேன். நெஞ்சம் பஞ்சம் குஞ்சம். சரியா இருக்கான்னு மூன்று எழுத்து தான். மூன்று எழுத்து தான். மூன்று எழுத்து. நான் தான் மாறி சொல்லிட்டேன். மூன்று எழுத்து மூன்று தான். தான் சொன்னீங்க. அதான் கயிறு வயிறு வயிறு இல்ல அது அது தவறு. நீங்க சொன்ன வந்த பாதை தவறு. ஆனா மூன்று எழுத்துக்களை நான் ஓகே ஓகே. பொய்யானது. பொய்யானது. குரலுக்கு சொந்தக்காரன், பொய்யான காரணம், தொங்கவிடும் பொருள். தொங்கவிடும் பொருள். வணக்கம் சக்திஸ்வனி சங்கர். வணக்கம். என்னுடைய பதில் பாட்டு சாட்டு பூட்டு. திருப்பி சொல்லுங்கள். பாட்டு சாட்டு பூட்டு. அதுவும் தவறு. நான் தொண்டை அந்த குரலுக்கு சொந்தக்காரன். தொண்டை குரலுக்கு சொந்தக்கார தொண்டை. அது வந்தாலும் தொங்க விடாத மண்டையை தான் தொங்க விடும். தொண்டையே தானே வரும் குரலுக்கு சொந்தக்காரன். கொண்டை கொண்டை மண்டை. முதலாவது தொண்டை. தொண்டை வர்றது குஞ்சம் தொண்டை வர்றாது. கொண்டை அந்த வளர்த்து போடுவோம். மூன்றாவது இப்ப நீங்க குரலுக்கு சொந்தம் வந்தது. அது என்ன ஒரு என்ன இதுகளோட உருவமா எல்லாத்த குரலுக்கும் இவன் தான் சொந்தக்காரன். இல்லாத குரல். மன்னிக்கவும். நான் சொல்றேன் பாடல். பாடல். தொண்டை அந்த நான் சொல்லவா? ஒருங்க ஒரு சொல்லுங்க. பாடல். முதலாவது பாடல்.
ரெண்டாவது சாடல், மற்றது கூடல்னு சொல்லி பார்த்தோம். அது என்னுடைய தவறு. பதில் சக்தி அவர்கள் சொல்லுங்க. நாக்கு சாக்கு தூக்கு. சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நாக்கு தாக்கு தொங்க விடும் பொருள் என்ன சொன்னவா? தூக்கு, தூக்குறது, தூக்குறது, தூக்கு. தூக்கி அதை மறந்துட்டோம். ஆமா. பொய்யான காரணத்துக்கு என்ன சொன்னவா? சாக் சாக்கு சாக்கு சொல்றதானே சாக்கு. அது தூக்கு. இதுல சாட்டுன்னு மத சொல்லுவீனா மன சாக்கு. சாக்கு போக்கு. சாக்கு சாக்கு போட்டு போக்கு. சொல்றது. அது போட்டு சொல்றது. ஓகே, அடுத்தது கேள்விக்கு போகலாம். அடுத்தது 3 எழுத்துத்தான். முதலாவது தரவு திறமையான வழிமுறை. திறமையான வழிமுறை. இரண்டாவது மாசின்மை, எல்லாம் அழுக்கு இல்லாத, அழுக்கு நீங்கிய நிலை என்று வரும். மூன்றாவது உலகோடு ஆன்மாவுக்குள்ள தொடர்பு. உலகோடு ஆன்மாவுக்குள்ள தொடர்பு. முதலாவது திறமையான வழிமுறை, இரண்டாவது மாசின்மை, அதாவது அழுக்கு இல்லாத, அழுக்கு நீங்கிய நிலை, மூன்றாவது உலகோடு ஆன்மாவுக்குள்ள தொடர்பு. மூண்டெழுத்து என்ன? வாய்மை தூய்மை நேர்மை என்று வருமா? வாய்மை தூய்மை நேர்மை. தவறு. வருமாண்டு கேட்கக்கூடாது, தவறு. திறமை முதலாவது திறமை வழிபாடுன்னு சொன்னீங்க என்ன? திறமையான வழிமுறை. மகிமை. உண்மை வெண்மை தன்மை. நான் சொல்லி பார்க்குறேன். நான் சொன்னது சரியான்னு சொல்லி போட்டு அது தவறு. தவறு. தப்பு. அதுதான் சரியாக அடுத்து. சொல்லுங்க. நான் அதுதான் அடுத்தேன். தூய்மை வெண்மை இந்த என்ன மாசின் திறமையானது என்றா தூய்மை அல்ல வெண்மை என்று எடுத்தனா, மற்றது மாசின்மை என்றா தூய்மை, மற்றது கொடுதன்றது காய்மை என்று எடுத்தன. உலகோடு ஆன்மாவுக்கு சம்பந்தம் விடுதா? உலகோடும் ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பு. இந்த பூமிக்கும் எங்களுடைய ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பு. திறமை மகிமை. திறமைக்கு மகிமை. முதலாவது திறமையான வழிமுறை, இரண்டாவது மாசின்மை அல்லது அழுக்கில்லாத, அழுக்கு நீங்கிய நிலையை குறிக்கிறது, மற்றது உலகோடு ஆன்மாவுக்குள்ள தொடர்பு. எத்தனை எழுத்து? 3 எழுத்துக்கள். வாய்மை தூய்மை நோய்மை அந்த வழி வருமா? சொல்லி பார்த்தனியா வராதா? என்னுடைய பதில்கள் சக்தி ஸ்ரீனி சங்கர். சொல்லுங்க. பத்தி சுத்தி முத்தி. திறமையான வழிமுறைக்கு என்ன சொல்றீங்க? பத்தின்னு சொல்றதா? பத்தி பத்தி அதுக்கு நான் சித்தி. சித்தியான்னு சொல்லி பார்க்குறேன். நான் சித்தியான். சித்தி சுத்தி முத்தி. சுத்தி முத்தியா? முத்தி முதலாவது கண்ணை விட வரையில் இன்னும். உத்தி உத்தி ஊனா உத்தி. வாழ்த்துக்கள். உக்தி தான் சரி. வாழ்த்துக்கள் சிவமணி. 3 இருக்கு. உக்தி. முத்தி முத்தி. ரெண்டாவதுக்கு என்ன வந்தது? சித்தி முத்தி. முதலாவது உக்தி திறமையான வழிமுறை உக்தி, இரண்டாவது சுத்தி மாசின்மை, மற்றது முத்தி சித்தியா? முத்தி சுத்தி முத்தி. சுத்தியா? 3 பேரும் சொல்லி இருக்கிறோம். எனக்கு 2 புள்ளிகள் தருவீங்க தானே? சொன்னீங்க. ஏக்கா சொல்லல, அவ பிறகுதான் சொன்னவ. சித்தியா? சித்தி நான் முதலில் சொல்லி இல்ல சித்தி வராது. சித்தி இல்ல சுத்தி சூனா சுத்தியா சுத்தியா சரியா. ஓகே, 5 விட 5 கேள்வி முடிஞ்சு நாங்கள் மற்ற இதுக்கு போகலாம். சொற்கள் கண்டுபிடிக்கிறது.
இது சுகமானதான் பார்ப்போம். தாங்குவேன் அக்கம் நான். எல்லாமே சுகமானதான். ஆம், முதல் ஜியா கண்டு பேர் தான் கிடக்கு, நீங்களே வாங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து நானா, நன்மைக்கு வர நானா, ம். பிள்ளைக்கு வர பீனா, மூட்டைக்கு வர மூவென்னா, கையென்னா, கையென்னாவும் கையென்னா கை, கையென்ன இம்மென்னா, டானா, ம். இக்கென்னா. நான் மூட கண்டுபிடிச்சேன். நம்பிக்கை மூட நம்பிக்கை. நானும் கண்டுபிடிச்சேன். மூட நம்பிக்கை. வாழ்த்துக்கள். அடுத்தது சக்தி அவர்கள் நிக்கிறீங்க தானே? சக்தி ஓம் 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 நீங்க எழுதுங்க உங்களுக்கான எழுத்துக்களை. ஓம் கூனா, குரங்குக்கு வர கூனா. பூனா அதே டானா, குரங்குக்கு வர டானா. டானா வானா, வானா உம்மன்னா, உமனா லூனா, மவுலூனா, மௌலூனா மானா, மானா இக்கன்னா. ம்? இக்கன்னா கடைசி எழுத்து. இருக்கனாவா? ஓ, இக்கன்னா. அக்காவுக்கு வர. ஓ, அக்காவுக்கு வர இக்கன்னா. கூனா, டானா, பானா, உம்மன்னா, லூனா, மானா, இக்கன்னா. வழுக்கு மரம் வாழ்த்துக்கள். வழக்கு வரும். அடுத்தது நேவிசக்கா, உங்களுக்கான சொல். ஓ, சொல்லுங்க. மானா, மரத்துக்கு வர மானா. மரத்துக்கு மரம் மானா. அடிக்கு வர டீனா. அதுக்க அடி, சிங்கம், அடி, அரிக்கு வர. அதுக்கு வர டீனா. முதலுக்கு வர மூனா. ம், சின்ன இல்லைன்னா. ம். தை என்ன, தைக்கிறதுக்கு வர தை. ஆ. மற்ற தானா, தம்பிக்கு வர தானா. மற்ற ஜாவண்ணா, ஜானைக்கு வர ஜாவண்ணா. முதல் மரியாதை. முதல் மரியாதை. வாழ்த்துக்கள். அடுத்த சிவமணி அவர்கள். நான் கடைசியா வரேன் மேட்சியமலக்கா. ஓகே, அடுத்த வாரம் அப்ப பாணி அவர்கள் வாங்கும். ஆ உங்களுக்கான எழுத்து வந்து மை என்ன. மை என்னவா? மை என்ன, மை. ம் மைய மற்ற ரூனா, பெரிய ரூனாவ. சோறு, சோறுக்கு வர ரூனா. மற்ற கோவண்ணா, கோழிக்கு வர கோவண்ணா. ம் இக்கண்ணா, கண்ணா வானா, ம் டூனா, ஆடுக்கு வர டூனா. அதுக்கு முதல்ல என்ன எடுத்து சொன்னீங்க? வானா. வறுமைக்கோடு. வறுமைக்கோடு. தானாவுக்கு வர. வாழ்த்துக்கள். வறுமைக்கோடு வந்துட்டு. வறுமைக்கோடு. ம். ஓகே, அடுத்தது செல்வி அவர்கள் வாங்கும். உங்களுக்கான சொல் வந்து சூனா. என்னது? சு, குரங்கு. சூனா, சூனா, சுத்தம். சூனா. ஓகே, நீங்க எழுத்த இதை சொல்லுங்க. இத்தன்னா, அத்தைக்கு வர இத்தன்னா. அக்காக்கு வர இக்கன்னா. குரங்குக்கு வர கூனா. வாளிக்கு வர பாவண்ணா. மரத்துக்கு வர மானா. சாரி, மானால உம்மன்னாவ, உம்மன்னா. மற்றது பச்சைக்கு வர இச்சன்னா. தம்பிக்கு வர தானா. என்ன விளங்கல? தம்பிக்கு வர தானா. ஏன் சிரிக்கிறீங்க? ஜெயமங்கள அவள் நான் சொல்லல, அவள் தான் சொல்லி கொண்டிருக்கிறாள் திருப்பி. தம்பி என்ன தான் தம்பி. இல்லாம எட்டு எழுத்தா? இலச்சு. மெட்டெழுத்து. ஓம் வெயிட் பண்ணுங்க. இருங்க இருங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க, மற்றவை வரட்டும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டு. வாசம் வந்து வருது.
ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எழுத்து ஓகே. வாக்குவாதம் வந்து பார்த்தேன் அதுவும் வராது. முதல் எழுத்து சூனா தானே சொன்னீங்களே. ஓ தலங்க சந்த ச வாவ. எனக்கு ஏறுது இல்ல மூளையில. நான் டைம் வைக்கல, என்னோட டெலிஃபோன் இல்லை, என்னட்டு டெலிஃபோன் பாருங்க இப்ப உங்களோட. ஓ அது வரையா என்னண்டு ஏன் ஃபோன் இல்லை லேப்டாப்ல வந்துட்டு போன்ல அந்த மாதிரி இப்ப போன்ல நேர்ல வரும். நான் தான் முதல்ல நிக்கிறேன் தெரியறதுக்கு. நேமிசக்கா கண்டுபிடிச்சிட்டா முதல். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். வாரம் மட்டும் முடிக்குமா? இல்ல சுவாசம் வந்து அதுக்கு பார்த்தேன். அப்ப அதுக்கு நிராகரிக்க வாக்கு முடியும் 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 முடிங்க. அதான் நிர்வாணி எனக்கு மண்டையில் பரவாயில்ல. நீங்கள் அவ சொல்ல சொல்லுங்க. நேமிசக்கா சொல்லுங்க பாப்போம். வாக்கு சுத்தம். ஏண்டா அவ சூடா சொல்லிக்கே சுத்தம் சொல்லிட்டு வாய்வரமா சொல்லிட்டு சுத்தம் வாக்கு சுத்தம். வாக்கு சுத்தம். எத்தனை தானம் என்ன இருக்குதானே. அது இல்ல வாக்கு வந்து எடுத்து நாங்க அது வந்தது வாக்கோட நீங்க சுத்தத்தோட போடல. அடுத்தது பத்னியர்கள் நிக்கிறீங்களா? ஓமா. ஓகே, உங்களுக்கான சொல் வந்து கையென்னா, கைக்கு வர கையென்னா, பாவென்னா, வாளிக்கு வர பாவென்னா, மானா சும்மா தாங்க கஷ்டப்படுத்தாரு. லீனா சின்ன லீனாவ, டாவென்னா சின்ன இல்லைன்னா, மீண்டும் ஒரு தடவை அந்த எழுத்துக்களை ஒரு கட்சி வாடா மல்லிகை. வாழ்த்துக்கள். வாடா மல்லிகை. ஓகே, இது அவன் சொல்லே எனக்கு தெரியாது. வாக்கு சுத்தம் என்ற ஒரு சொல்லே எனக்கு தெரியாது. வாக்கு சுத்தம் வாக்கு சுத்தம் தெரியாதாமா இருக்கு. வாக்கு சுத்தம் எப்படி வாக்கு சுத்தமா இருக்கணும். உங்களோட சொல்லு வந்து சுத்தமா இருக்கணும். என்ன ஒன்றும் மகண்ட கூடாது. வாக்கு சுத்தம் நீங்க ஒரு ஆளு கொண்ட சொன்னால் அதை செய்ய வேணும் கட்டாயம். அந்த மாதிரி வாக்கு சுத்தம். ஓகே, அடுத்த சரோஜினி இருந்தாலும் நாக்கு சுத்தம் வந்து வந்துருது. சரோஜினி நிக்கிறாரா? இல்ல லோஜினி அல்லது அமிர்தன் வாங்கோ. ஓகே, அமிர்தனுக்கான சொல் வந்து அமிர்தம் சொல்லாட்டி நான் தான் சொல்றேன். வந்து நீங்க தானே. ஓகே, முதல் எழுத்து கானா. கானா. ரெண்டாவது எழுத்து இங்கண்ணா. தங்கைக்கு வர இங்கண்ணா. மூன்றாவது எழுத்து இம்மன்னா. நாலாவது எழுத்து தானா. தம்பிக்கு வர தானா. சூப்பர். அப்ப நீங்க அந்த சொல்லி இருக்கிறீங்க நினைக்கிறேன். தானா அவரு சொல்லிக்கல. பாப்போம், கெட்டிக்காரனோண்டு பாப்போமா. லோஜனி இருந்தா நீங்களும் எழுதலாம், அவர் கண்டுபிடிக்க மாட்டோம். ஓகே, நான் நிக்கிறேன். ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து மே என்ன. மே என்ன. நீங்க உங்களுடைய என்னது? உம்மென்னா. உம்மென்னா. ரெண்டு சொல்லி நானா. ரெண்டு சொல்லி நானா. சானா. தம்பி குழப்ப கூடாது. சானா. கொம்பு லானா. கொம்புலானா. கடைசி எழுத்து மும்மன்னாவா? இன்னொரு எழுத்து மும்மன்னா.
ஓகே அமிர்தம் சொல்லுங்க. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் தங்கம் கண்டுபிடிச்சிட்டா கெட்டிக்காரன். ஜெயமலா முதல் எழுத்து என்ன சொன்னீங்க? மே என்ன சொன்ன? சொன்ன எழுத்து வந்து மேனா உம்மென்னா ரெண்டு சொல்லிகள். மே என்ன மே என்ன உம்மென்னா ரெண்டு சொல்லி நானா சானா பொம்பளானா உம்மென்னா. ஓமா அவ்வளவுதான். ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ம் அவ கண்டுபிடிச்சிருவா. நானும் கண்டுபிடிச்சிட்டு 10 மணி சொல்லிட்டா. ரெண்டு சொல் வருமோ? இல்ல ஒரே சொல்லுத்தான். பத்னி மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காவோ. கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன். நானும் கண்டுபிடிச்சு விட்டேன். ஆனா முதல் ஆக்கள் இருக்கிறபடியா நான் சொல்லவில்லை. எனக்கு முதலே கண்டுபிடித்து விட்டார்கள். கம்மாளன் கெட்டிக்காரி கெட்டிக்காரி கம்மேளனம். பரவாயில்ல. நான் வச்சனாடா அமிர்தன் கூட மார்க்ஸ் எடுத்து போட்டான். நான் விட போறேன்னு பக்கமா கிடந்துச்சு. வாரீங்களா? ஆமாம் சொல்லுங்க ஆரியா. ஓகே உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து வீணா. வீணாவா? வீணா வானாக்கு விசிறி பி. தீனா தியதிக்கு வர தீனா. மற்ற டூனா ஆடுக்கு வர டூனா. மற்ற லையன்னா சின்ன சின்ன லையன்னா இலைக்கு வார. ஓ இலைக்கு வர லையன்னா. தானா தம்பிக்கு வர தானா. மரத்துக்கு வர டானா. மற்ற பானா உம்மன்னா உப்பன்னா இத்தன்னா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். விடுதலை பத்திரம். பத்திரம். வேற சரோஜினிகா நிக்கிறாவா தெரியல. வேற எல்லாரும் முடிஞ்சது என்ன? புதுசா யாராவது இல்ல? உங்களுக்கு இன்னொன்று தாரதோ? சரி உங்களுக்கு இன்னொன்று தாரனா. 3 சுழி இன்ன 3 சுழி இன்ன. மற்றது நானா நானா நரிக்கு வர நானா. நரி கெட்டிக்காரன். மற்றது டூனா டூனா. சரியான கஷ்டம். நீங்க ரெண்டு சொன்னீங்க. அதான் உங்களுக்கு அதான் சொல்லி எடுத்தேன் நான். நண்டு நான் சாப்பிடுறதுன்னு சொல்லுவோம்டா. நான் கண்டுபிடிச்சேன். அதுதான் சொல்லி நண்டு சொல்லி தந்துருக்கு உங்களுக்கு சொல்ல. எல்லாரும் முடிஞ்சது நினைக்கிறேன். நான் தான் சொல்ல இல்லையா? நீங்க தான் சொல்லல. மன்னிக்கவும். எனக்கு முதல் தொகுதியை தாரீங்களா? மன்னிக்கவும். போகணும்னு சொன்னா உங்களுக்கு தாரணும். ஓகே
நீங்க ரெண்டாவது ஆள் தான் பரவாயில்ல. ஓகேயா. ம். உங்களுக்கான சொல் வந்து மங்கள பொருத்தம். மங்கள பொருத்தம். அதுக்கு இருந்து நீங்க எவ்வளவு எடுக்கலும் எடுங்கோ. இது டைம் பார்க்க மாட்டேன்னு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நான் சொல்லுவேன். ஓகே. ஓகே. இல்லையே எழுதலையே. எடுத்துருக்கலாமே. எழுதுங்க. சொன்ன எழுதுனதை சொல்லுங்க. மங்களம், மங்களம், நலம், மலம், கலம், கலம், பொருத்தம், பொருத்தம், தரு, என்னது? தானா தானா தூணா தரு மரம், ஓகே ஓகே ஓகே. தரு, கரு, கரு, மத்தம். மத்தமா? ஓ மத்தம்ண்டா ஜானை. மத்தம் அது ஜானை யுரி பொருத்தம் வளனன்னு தோவாருக்குறேன். ஓகே ஓகே. மத்தம்ண்டா அந்த இது. வேற 7 சொல்லு கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நான் விடைபெறுகிறேன். ஓகே ஓகே. நன்றி நன்றி. வணக்கம். நீங்க தான் இன்னைக்கு கூட எடுத்துருக்கீங்க நினைக்கிறேன். ஜெயமலர் அவர் சொன்ன சொல்லுங்களே ஒரு தடவை சொல்லுங்க. அவர் சொன்ன சொற்கள் வந்து மங்களம், கலம், மற்றது பொருத்தம், பொருத்தம், தரு, மத்தம், கரு, மலம், மலம், மலம். ஓகே. இப்ப ஜெயா அக்கௌண்ட் சொல்லுங்க. மதம். மதம். ஓகே. அடுத்த நேவிஸ் அக்கௌண்ட் சொல்லுங்க. அலம். என்ன? கலம். ஓகே. சோமனி அவர்கள் சொல்லுங்க. மருதம் மருதம் மருதம். ஓகே. வாணி சொல்லுங்க. தங்கம். தங்கமா? தங்கம். கொடுத்த சொல். ஓகே. நான் சொல்ல இல்ல. பொருங்க வரேன். வாணி அவர்கள் சொல்லுங்க. கமலம். கமலம். ஓகே. செல்வி அவர்கள் சொல்லுங்க. மகம். மகம். ஓகே. பத்மினி சொல்லுங்க. தம். சரோஜினி கவரையில லோஜினி சொல்லுங்க. மங்கள். மங்கள். ஓகே. இல்லன்னா வருது. இல்லை மங்கள். திருப்பி நீங்கள் தான் சொல்லுங்க. கதம். என்ன? காண தானவும் என்ன கதம். ஓகே. கதம். ஓகே ஓகே. சார் பத்மினி அவர்கள் சொல்லுங்க. மரு. மரு. ஓகே. மரு என்ற என்ன பொருள்? மரு. மரு. மருகி போறன்னு சொல்றேன். இல்ல மரு மானா. அது வந்து மரு இருக்கு. என்ன? மரு மாதிரி மருவும் இருக்கு. மரு அது மருதான் உடம்புல வர்றது. இல்ல அது மருன்னு சொல்லல. மருன்னு சொல்றது. ஓகே ஓகே. செல்வி அவர்கள். பொலம். என்னது? பொலம். பொலம் தங்கம். போனலாம் என்ன? போனலா நம்மளாவா? ஆமா. தங்கம். பொலமண்டா தங்கம். ஓகே. வாணி அவர்கள். தருமம். தானரு நம்ம நம்மனா நான் வச்சிருந்ததான் சொல்லிட்டீங்க. ஒன்று இருக்குதானே. வாழ்த்து. சிறப்பான வாழ்த்து. தருமம் நானும் எழுதி வச்சிருக்கேன். தருமம். காணா.
தருமம் கருமம் வரும். மற்ற சிவமணி அவர்கள் மங்கம் மங்கம் இருக்குல்ல மங்கம் அவர் சொல்ல இல்லையா மங்கம்? இல்ல மத்தம் தான் சொன்னார். ஓகே, மங்கம் சொல்லல. ஓகே, விஜயாக்கா எல்லாம் தானலானும் என்ன தலம் அது வந்துட்டு எல்லாம் வந்துட்டு தலம் வந்துட்டுது. ஆறு சொன்ன தலம் தலம் மலம் எல்லாம் வந்துட்டுது. அலம் மலம் தான் வந்தது தலம் தலம் நான் சொல்லிட்டேன் தலம். வந்தது. ஓகே, வேற யார் வச்சிருக்கீங்க? என்ன டெல்லாம் ரோஜினி நான் சொல்லுங்க. ஒன்று வச்சிருக்கிறேன். என்னட்ட நான் ஒன்று கேட்கவே வச்சிருக்கிறேன். மதம். ஒவ்வொரு சொல்லுங்க. மதம். நான் தகமா நான் மதம் தானா சொல்றேன். காணாமண்ணா தங்கம் வந்துரு தங்கம் ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல சொல்லுங்க. யார்கிட்ட நான் கேட்கறது? சரி நானும் சொல்றேன். ஜெயமலன் நான் கமம் சொல்றேன். கமம் காணாமானம்மண்ணா காணாம. ஓகே, நான் தங்கம் சொல்றேன் வந்துட்டு. தங்கம் வந்துட்டு வந்துட்டு நான் மதம் நான் சொல்றேன். ஒன்று சொல்லவா தங்கம் அமிர்தம் சொல்லிட்டு போட்டாரு. மதமும் வந்துட்டு. ஆ மதம் ரோஜினி இன்னொன்னு சொல்லலாமா? சொல்லுங்க. இது ஒரு- வரிசை விளைஞ்சதால எல்லாரும் வரிசையில மைசத்தை போடுறீங்க. ஓகே, வேற யார் வச்சிருக்கீங்க? பொருதான் நான் வச்சிருக்கேன். கருத்தகம் என்று சொல்லிருக்கு என்னது? கருத்தகம் கருத்தகம். பொருத்தம் என்று ரெண்டு சொல்லுவாங்க. காண வருதா? பொருத்தம் வந்து வரையில மன்னிக்கணும் ஒரு காணதான் இருக்குது. ஓகே, வேற யாரும் வச்சிருக்கீங்களா? இல்லையா? இல்ல தமம் என்று சொல்லுவாங்க. மதங்கம் என்று வருமா? வரிசைக்கிரமம் அப்படி கேட்டா தானே எல்லாருக்கும் இல்ல, நானோட என்னோட இருந்தெல்லாம் முடிஞ்சது. அப்ப நீங்க எக்ஸ்ட்ராவா ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா கேக்குறேன். இப்ப அதானே, எல்லாரும் வச்சுக்கிட்டு. தமம் என்று சொல்லு வந்ததா? தானா மானாமண்ணா தானா தானா மானாமண்ணா தமம் இல்ல வரையில எடுத்தது சரியா சமம் வரையில தமம் ஜெயமலி மதங்கம் என்று வருமா ஒரு சொல்லு? மதங்கம் இல்ல, தெரியல. நான் டிக்ஷனரி என்னோட இப்ப உடனே பார்க்கவும் இல்ல. அது வராது, தெரியல. நான் எழுதிட்டேன். சரி சரி. ஓகே, மத மதங்கம் என்று மதங்கம் சொல்லு. வரும். மதங்கம் சரி இருக்குது இருக்குது இருக்குதோ இருக்குது. மதங்கம் இருக்காது. ஓகே. என்ன அர்த்தம் அதுக்கு மதங்கம்? இருக்குது அதோட தவில் மாதிரி ஒரு ஒரு மத்தளம் வாசிக்கிற அந்த தவில் மாதிரி ஒரு உபகரணம் தான். மியூசிக். ஓகே, நாங்கள் அடுத்த ஆள்கிட்ட போகலாம். இனி ஜெயாக்கா வாங்க, நீங்க முதலாவது நிற்கிறீங்க. சொல்லுங்க. கைத்தறி நிலையம். கைத்தறி நிலையம். கைட் இத்தனை வருதா? கைத்தறி நிலையம். நிலையமா? ஓ, நிலையம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஜெயமலர் அவர்களே. நான் விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். ஒரு கால சொல்ல சொல்றீங்களா ஜெயமலரஞ்சி? கைத்தறி நிலையம். ஓகே. கன சொல்லி வராதா? ம். ரெண்டுக்கு மேல எடுத்து வச்சுக்கிறேன். 12 எடுத்து வச்சுக்கிறேன். ஓ 10க்கு மேற்பட்டுதான் எடுப்பேன் கூடுதலா.
ஓகே, சொல்லுங்க பாப்பா. கை, கை, கறி, தறி, நிலையம், நிலையம், தலை, தலை, நித்தம், நித்தம், நிலை, நிலை, பயம். என்னது? பயம் என்று பயப்படுற கைத்தறி, கைத்தறி. கைலை, தயமண்டா என்ன சொன்னீங்க? பயமண்டா என்ன தெரியல எனக்கு, முதல் நான் எழுதல. தயங்குறன்னு சொல்றவே இல்ல, தயங்கி போய் தயம் நிக்கிறேன். தானா அதுக்கு சொன்னவன் தயம். தயம் இது தயவு. தயம், இல்ல தயமண்டா எனக்கு தெரியல, அது இருக்கோ தெரியல தயம். தயம் பண்ணா அந்த இது வருந்தானே அப்படி தயமண்டு தயந்து இப்ப நிக்கிறேன்னு தயவு காட்டுறது தயம். தயமண்டு சொல்றாரு. ஓகே, மற்ற என்ன சொன்னீங்க அதுக்கு பிறகு? கைலை, கையிலையா? கைலை, கையில 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 கையில. கையில ஓகே, கையில. மற்றது நிகி என்று எடுத்தனா நான் கருத்து என்ன தெரியா. இப்படி வராது. ஓகே, ரெண்டு, ரெண்டு, நாலு, அஞ்சு. நிகே வராது. ஓகே, வாழ்த்துக்கள். 9 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. வெட்டுப்படா கஷ்டமா இருக்கு, திருப்பி சொல்லுங்க. கை, தறி, நிலை, நிலையம், தலை, கைத்தறி, மற்ற தயம் என்று சொல்லியிருந்தார், மற்ற நித்தம், மற்ற கைநிலை. ஓகே, இப்ப கீழே இருந்து போவோம். என்னட்ட லோகினி சொல்லுங்க பாப்போம். அப்போதையும் கேட்கல, என்னட்ட கேட்கவே இல்லை அப்போதையும். கீழே இருந்து போங்க, பரிசேன்படி தானே வரையும். கீழே இருந்து மேல போறோம் இப்ப. ம். ஓகே, லோஜினி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? வேற காணல. பத்மினி அவர்கள்? தம் தம். ஓகே, செல்வி அவர்கள்? நிதம் நிதம். ஓகே, வாணி அவர்கள்? நீங்க என்ன சொன்னீங்க சொல்லிக்கா? நிதம். 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 நான் நிஜம் சொல்றேன், நீ நஜா நம்மன்னா. ஆமா. ஓகே, நிஜம். சிவமணி அவர்கள்? நிஜம் போயிட்டது. தறிக்கை தறிக்கை வருமா? என்ன இல்ல இல்ல இல்ல, இக்கன்னா இல்லாம சொல்லுங்க. இல்லையோமா சாரி. இல்ல, அப்படியே சொல்லுங்க. இக்கன்னா விட்டுட்டு சொல்லுங்க. தரிகை தரிகை. தரிகை இருக்குது. ஓகே, நேவிசக்கா? தகை. என்ன? தகை தகை. ஓகே, தகை இருக்குது. ஓகே, சக்தி அவர்கள் உடனடியாக்கா இருந்தா சொல்லுங்க. வேற யாரும் வச்சிருக்கீங்களா? என்னட்ட எல்லாம் இல்லை. நிகை நிகை என்ற சொல்லி இருக்குதா? நீனா கையெழுத்து. நிலை சொல்லிட்டேன். என்னுடைய சொல்லு வந்துருக்குதா? நிலையிலே இது தம். உங்களை கூப்பிட்டனா நீங்க வரையில. நான் ஓ, சொல்றேன். நான் இங்க கீழே வந்தவ இப்ப ஆக்கலாங்க கூட்ட போறேன். பியானடேசன் நித்தம், நித்தம். நித்தம் நிதம் வந்துட்டு. சொல்லியாச்சு. நிதம் வருமா? நிதம் சொன்னது. நிதம் வந்துட்டு. நிதம் வந்துட்டு. ஆமே, வந்துட்டு. அது மாதிரி தானா ஜானாமன்னா சொல்லி சொன்னது தயம். ஓ, தயம் தயம் தானே சொல்லி சொல்லி. இருந்தது. ஓ, இந்த சொல்லு உங்கள்ட்ட இருக்கா? தலையம் என்ற சொல்லி இருக்கா? தானா லையன்னா ஜானாம. தலையம் இருக்கு, தலையம் இல்ல, தலையம். ஓகே, கையம் மண்டு எதுவும் இருக்கா? கையம் நானும் எழுதுனான் வாணி எனக்கு தெரியல. எல்லாம் பார்த்தேன் நான். இல்ல, இல்லையா? கை நிலை இருந்த, கை தறி இருந்தது, மற்ற கை அப்படின்னு இல்ல. தகயம் என்ற சொல்லு வந்ததா? நிகழ் வாணி என்ன சொல்லி சொன்னீங்க? கையம். கையன் கையன் நஜா நம்மன்னா. கையம். ஓகே, அடுத்தது வந்து நேவிசக்கா. எல்லாம் முடிஞ்சது நினைக்கிறேன். எல்லாரையும் இது முடிஞ்சது. நேவிசக்கா, உங்களுக்கான சொல் வந்து சொல்லுங்க. முதல்ல தந்தனா தெரிய பருத்தித்துறை. பருத்தித்துறையா? பருத்துத்துறை. ஆனா ரூனாவா? இடத்தை சொல்றீங்களா? எழுத்த சொல்லுங்க. பருத்தித்துறை. தீனாதானே வரும். ஓ, தீனா. தீனா. பானா ரூனா இத்தனை தீனா இத்தனை 2 தரம் இத்தனை என்ன? ஓ, 2 தரம் இத்தனை வருது. பூனா ரயன்னா. ஓ,
ஓகே. பரு, பெரு, பருத்தி, பருத்தி, துறை, துறை, பத்தி, என்னது? பத்தி, பத்தி, ஆரை ஓகே. துணை, அறை, கரை, துதி, துதி. ஓகே. பதி, ஓகே. பத்து, ஓகே. துருத்து, துருத்து. துருத்து, துருத்து என்ன? பட்டி துருத்து. துருத்தி, துருத்தி, அதான் ரெண்டு தூணா இல்லையே. ஓகே. துருத்தி, துருத்தி, மற்றது துரு, துரு, திரை, திரை, அருவி, 11 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இன்னொன்று இருக்கு, பரு என்று ஒரு சொல்லி, பது என்று சொல்லிக்கின்ற பது, அதான் கடைசியாக எழுதி வச்சிருக்கேன், பது. ஓகே. அப்ப 12. ஓகே, வாழ்த்துக்கள். 12 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, இப்ப மேலே இருந்து வருவோம். ஜெயா அக்கௌண்ட் சொல்லுங்க. திட்டு 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 தீனா டூனா. ஓகே. தீரு, திட்டு திருமதி. ஓகே. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. திருத்து. திருத்து. ஓகே. வாணி அவர்கள். பதி. பதி சொல்லிட்டு பதி பதி பதி. துதி. அது வந்து இதெல்லாம் சொல்லி ஓ, பதி வந்துடுது. செல்வி அவர்கள் சொல்லுங்க. 10 10 வந்துடுது. பத்மினி அவர்கள் சொல்லுங்க. அதுதானே எல்லாம் வந்துட்டு. ஓகே. லோஜினி அவர்கள் எழுதி எடுக்கணும். லோகினி துத்தி என்றி வச்சுக்கேன். அதெல்லாம் பட்டியாச்சால் தான் கிடக்கும். ஓகே. துத்தி. துத்தி என்று இருக்கு. ஓ, துத்தி என்று இருக்கு. துத்தி என்ற தேமல்ல சொல்றதா துத்தி என்று. நானும் சொல்லிட்டாரு. சொல்லலாமா? என்னது சொல்லுங்க. திரை என்ற சொல்லி இருக்கல்ல, தீனறை என்ன வந்துட்டு சொன்னவர். துறை சொன்னவர். இல்ல, துறை ரெண்டும் வந்துடுதா? துறை, துறை, துறையும் வந்துட்டுதோ. மூன்றும் வந்துட்டு. ஓகே. பறை பறை வந்ததா? அறை சொல்லுங்க. அறை பறை பறை. வர வந்துட்டு. நான் எல்லாம் சொல்லிட்டு நான் மேடம் இன்றைக்கு வேற எதுவும் இல்லையா? சொல்லிட்டேன். ஓகே. துத்து என்று மன்னிப்போட சொல்லுங்க. இனி எத்தனையாவது கேம்ல நான் சாப்பாடு கொடுக்க போறோம். விடை போடுறோம் பாக்குறேன். செல்வி ஆண்டி, நான் ஸ்கூலால வந்துட்டேன். அதுக்குள்ள அவன் நிக்கிறான். அவன் வந்துட்டான். ஓகே. செல்வி அண்டி பிறகு நீங்கள் வாங்க. செல்வி ஆண்டினா கேம்ல இப்ப யார் இப்ப முதல் பாரத் இப்ப எனக்கோ அல்லது லோஜினிக்கோ? இப்ப யார் முதல் அவசரப்படுற ஆள் சொல்லுங்க முதல். லோஜினி. ஓ, அதான் நான் இவன் சாப்பாடு கொடுக்க போனா நான் ஓகே, கொடுங்க. அப்ப நீங்க சொல்லிட்டு போங்க. உங்களுக்கான சொல் வந்து நன்றி. கணிப்பு. லோஜினிக்கான சொல் வந்து கருத்து கணிப்பு. கருத்துக்கண். ஹலோ, கருத்து கருத்து கணிப்பு. அத்மிகா எழுதிவீங்களா? நான் அந்த அம்மா எழுதுற மாதிரி எழுதிவீங்களா? உங்களுக்கு ஒரு சொல்லு தந்து அதுக்கு சில சொல்லுவாள் கண்டுபிடிச்சு. ஓகே, எழுதுங்க. வரி குதிரை. அதுக்குள்ள நீங்க வேற சொல்லுவல கண்டுபிடிச்சு எழுதி காட்டுங்க. உங்களுக்கான சொல் வரி குதிரை. அதுக்குள்ள நீங்க தனித்தனி சொல்லுவல் அந்த எழுத்து எடுத்து வேற சொற்களை கண்டுபிடிங்க. தாத்தா படிப்பிக்கிறார். தாத்தா படிப்பிக்கிறார். தாத்தா படிப்பிக்கிறாரா? தாத்தா உங்களை விட்டு அவள் நான் சொல்றேன் திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறார்.
ஆ அப்ப அது எழுத்துகள் சொல்ல சொல்ல தானே சொல்லி கொண்டிருக்கிற எழுத்துகளை கொண்டே. ஓ ஓகே, அதுக்கு கன சொற்கள் இல்லை, கொஞ்சம் தான் எடுக்கலாம். அப்ப ஓகே, கணக்க சொற்கள். சொல்லுங்க பாப்போம். ஓகே எனக்கு கொஞ்சம் தான் வந்திருக்கு. கரு கரு, கருத்து கருத்து, கருத்து கணிப்பு கணிப்பு, கத்து கத்து, ஆம், மற்றது கனி கனி, துணி துணி, மற்றது துப்பு துப்பு, துஜு 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 துரு, துகம் துகம். மன்னா உம்மன்னா இல்லையே. மன்னா கிடக்குது. உம்மன்னா ஓ இல்லை. ஓ ஓ உம்மன்னா இல்லை. இப்ப என்னதான் கிடக்கு. ஓகே 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 அவ்வளவுதான். ஓகே, அதான். 3, 6, 8 8 சொல்லு. ஓகே, 8 சொல்லு. வாழ்த்துக்கள். ஓகே, இப்ப இதுல ஜியாக்கு ஏதாவது கண்டு வச்சுக்கிறீங்களா? புத்து புத்து என்னது? புத்து. புத்து. ஓகே, புத்து இருக்குது. நேவிசகா? இங்க நான் தான் இப்ப எழுதி வச்சுக்கிட்டு கப்பு கப்பு. கப்பு இருக்குது. சிவமணி அவர்கள்? புது 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 இருக்குது. வாணி அவர்கள்? கருப்பு. கருப்பு. ஓகே. செல்வி அவர்கள்? துடுப்பு துருப்பு. துருப்பு துருப்பு சொல்லி என்ன ஒரு தரம். ஓகே. இல்ல என்னது இதுல ரத்னி அவர்கள்? புரு பூனருனா புரு புரு வந்துட்டு புரு வரையில. ஓகே, வரே இல்ல புரு வரையில. ஓகே, புருதான் வந்தேன். வேற அவ்வளவுதான் நின்னுட்டே இருக்கிறது. வேற யாரும் பஜ்ஜி தான் சொல்லுங்க. துணி என்ற ஒரு புத்து ஒன்றை சொல்லி சொல்லு வந்ததா புத்து துணி பூனாயிட்டு என்ன துணி வந்துட்டு துணி வந்தது. புத்து. புத்து வந்தது. புத்து வந்துட்டு புகரு என்று சொல்லி இருக்கிறதா? புகரு காணம் புகரு வந்து வராது. காணம் என்று சொல்லி புகரு சொல்ல இல்லை ஒருத்தரும். இல்ல அப்படி இல்ல ஒரு சொல்லு. என்ன அர்த்தம்? இல்ல. இல்லையா? சரியா? ஓகே, அவ்வளவுதான். ஓகே, அடுத்த ஆள் வந்து நேசக்கா எனக்குத்தான். முடிஞ்சது. சிவமணி அவர்கள். நீங்க செல்வி அவர்கள் உங்களுக்கு தந்துட்டு வரணும். இப்பதான் சொன்னேன் ரோஜினி. ஓகே ஓகே. இப்ப லோஜினி. லோஜினி வந்தது. இப்ப நீங்க வாங்க, உங்களுக்கு பிறகு நான் பதவி எடுக்கிறேன். ஓகே, உங்களுக்கான சொல் வந்து வரவு செலவு அறிக்கை. வரவு செலவு அறிக்கை. அறிக்கை வந்து ஆனால தொடங்குதா? வரவு செலவு அறிக்கை. ஆனா வீணா கையென்ன அக்கண்ணா கையென்ன. அறிக்கை. ஓகே ஓகே அது தனித்தனி சொல்லுதான். வரவு செலவு அறிக்கை 3 தனித்தனி சொல்லுதான். ஓகே. ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா. வரி குதிரைக்கு சொற்கள் எழுதிட்டேன். ஓகே, சொல்லுங்க. வரி வரி, குதிரை குதிரை, புதி புதி, திரி திரி, வக்கு பக்கு, திக்கு. திக்கு. கெட்டிக்காரி. பாத்தீங்களா? 2, 4, 6, 7 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கீங்க. சிறப்பான வாழ்த்துக்காரி. 7 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதை விட வேற என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? வேற என்ன இருக்கு அதுக்குள்ள சொல்லு. வரிக்கு வரிக்கு வேற சொல்லி இருக்கா? இப்ப வரை என்று ஒரு சொல்லி இருக்கு. வரை. வரை என்றா மலையை குறிக்கும். வரை. திரை திரை சொன்னீங்க. வரை சொல்லி இருக்கலாம். வரை வரை கீறது. வரைதலுக்கும் ஸ்கூல்ல அதே மாதிரி நான் என்ன செய்யும்? குறைக்கும். என்ன அப்ப குறை என்று சொல்லி நாய் குறைக்கும் சொல்லுவோம். குறை. நீங்க திரை எழுதுனீங்க தானே, அது மாதிரி குறை. வதி என்று சொல்லி இருக்கு. வதி.
வதிவிடம் கூட வதி கட்டிக்காரு 7 சொல்லு கண்டுபிடிச்ச கட்டிக்காரு. சிறப்பான வாழ்த்துக்கள் ஆத்மிகாவுக்கு. இதுல கதை சொல்லு வராதா? இது 10க்கு மேல வரும், மற்றபடிக்கு அவ்வளவுதான். ஓகே ஓகே, சொல்லுங்க பாப்பா உங்களோட நேரம். வரவு, வரவு, செலவு, செலவு, அறிக்கை, அறிக்கை, வகை, வகை, கை, கை, அறி, அறி, வரி, வரி, அக்கை என்ற சொல்லி இருக்கா? ஓ அக்கை, அக்கை இருக்கு, அக்கை இந்த அக்காதான். அரவு, அரவு, அகை, அக்கை என்ன என்ன தெரியல. பாத்துல இல்லையா சொல்லுங்க. ஓகே, வலவு என்ற சொல்லி இருக்குதா உங்கள்ட்ட? பானா லானா பூனா இல்ல. நான் அளவு வலவு என்று எழுதி இருக்கிறேன், தெரியல, இருக்கும் தெரியாது. அதற்கை அந்த சொல்லி இருக்கா? ஆனா தானா கண்ணா கையன்னா அல்லது வடக்கை ரெண்டும் எழுதி இருக்கிறேன். வேற சொல்லுகள் இருக்கு இல்லையா? இல்ல அது இல்ல, நான் எழுதுறேன் பார்த்தேன்னா நன்னியமா இல்ல, ஒவ்வொரு இடத்துல இருந்து பார்த்து வக்கை என்ற சொல்லி இருக்கா? வகை என்ற மாதிரி இக்கன்னா போட்டு வக்கை இல்ல. வேற சொல்லுகள் கண்டுபிடிக்க இல்ல. நம்ம போயிருக்கு 4, 5, 6, 7, 8, 9 சொல்லு கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. மற்ற நீங்க சொன்ன அகை அதுல என்ன தெரியாது. அகை இருக்கணும் சொல்லு. அகை தெரியல, இருந்தா நீங்க பார்க்க வேண்டிய அர்த்தத்தை சொன்னீங்கன்னா போயிட்டு போடுவேன். அதான் பாருங்க பாக்குறேன். மற்ற இதுல நான் எழுதினாக்க 2 சொல்லுதான் நீங்க சொல்லல, மற்ற எல்லாம் சொல்லிட்டீங்க. நான் வடக்கை வகை கை வேறு என்னதுல. ஓகே, இப்ப ஏக்கா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? வலக்கை, வலக்கை, என்ன வலக்கை? வலக்கை, வலக்கை, வலக்கை இருக்குது. ஓகே, மற்றது நேவிசக்கா? சிறிகை. என்னது? செறிகிறது, செறிகை. செறிகைண்டா என்ன? செறி இல்லாட்டி செறிகை எடுத்தேன். செறிகை, கையை விட்டுட்டு போற அப்படி சேர்த்து சொல்லுங்க. செறி, செறி, அத இன்னொரு சேர்த்து சொல்லுங்க. செறிவு, செறிவு. ஓகே, செறிவு. செறிவு, செறி என்று சொல்லி பாணி அவர்கள் சொல்லுங்க. சிவமணி அவர்கள் சொல்லுங்க. அகை விட்டு அந்த பெரிசாக எரியறதுக்கான சொல்ல என்ன கேட்க இல்ல பொருங்க பாருங்க. இப்ப வாணி அவர்கள் சொல்ல இல்லையா? கை செலவு கொண்டு போட்டுக்கிறேன். ஓகே, செலவு இருக்கு. ஓகே, மற்றது பத்மினி சொல்லுங்க. அறிவு, அறிவு, அறிவு. ஓகே, அறிவு. மற்றது லோஜினி அவர் போயிட்டார், சாப்பிட கொடுக்க போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, திருப்பி யாராவது வச்சிருந்தா சொல்லுங்க. அரபு, அரபு சொல்லியிருக்கேன். அரபு வந்துட்டு ஒரே ஒரு சொல்லி நான் வச்சுக்கிறது இருக்குது, ஒரு தரம் சொல்லி இல்லை இன்னும். என்ன வரி என்று சொன்னோம். வரி வந்துட்டு. வரி இல்ல, அரிதான் வந்தது. சில நேரம் பேச்சு வாங்குவீங்க இந்த சொல்ல சொல்லி. இல்ல இல்ல, அறையக்கு கையன் அறிக்கை. அறிவு, அறிவு வந்ததா? அறிவு வந்தது. செக்கை, செக்கு, செக்கை இல்ல, ஆனாவெல்லாம் தொடங்குதானே. அக்கை என்று சொல்ல அது அளவு. சரி, ஆனா சரி, கடைசி எழுத்த மாத்துங்க. அலகை, 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 அலகைன்னு சொல்ற நாங்கள பேச அலகைன்னு சொல்றோம். நீங்க ஒரு இடத்து, நான் 2 எடுத்துக்க. நான் உங்களுக்குமே போடல புள்ளி, அது போடலாம். அடுத்தது சிவமணி அவர்கள். நானே கடைசி. ஓகே, இல்ல கணக்கு பேருக்கு இன்னும் பொருங்க. உங்களுக்கான சொல் வந்து வால் நட்சத்திரம். வால் நட்சத்திரம். நானா இட்டன்னா சானா இத்தனா தீனரான வேணும். இச்சனா வரும்.
பாம்பில்லைன்னா என்ன வால் இட்டெண்ண ஓ வால் பாம்பில்லனா வாலுக்கு சின்ன இல்லைன்னா மற்ற நானா இட்டெண்ண நட் சத்திரம் முட்டைன்னா இச்செண்ணாண்டு வருமா ஓ இல்ல ரிஜினா வராது நானா இட்டேன்னா அப்புறம் சத்திரம் சத்திரமா நட்சத்திரம் ஓகே ஓகே நான் சொல்றேன். சொல்லுங்க. வால் வால் பா பா பாரம் பாரம் வாசம் வாசம் வாதி வாதி வாத்தி வாத்தி திரம் திரம் நரம் நரம் நதி நதி நட்சத்திரம் நட்சத்திரம் சத்திரம் சத்திரம் சதி 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 சவால் சவால் சரம் 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 தில் தில் திரம் திரம் அப்பா. சொன்னானா? நத்தி நத்தி இருக்கோ தெரியல அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 சொல்லு. வாழ்த்துக்கள். எனக்கு இருக்கு இந்த சொற்கள். ஓகே, இப்ப ஜெயாக்கொண்டு சொல்லுங்க பாப்போம். சத்தி சத்தி எடுக்கிறோம். ஓகே, மற்றது நேமிசக்கா சதிரம் என்ன சதிரம் சதிரம். ஓகே, வாணியர்கள் திசம் என்னது? திசம் தீனசானம்னா திசம். ஓகே, செல்வியர்கள் பாதிடம் பா பாதிடம் வாதிரம். வாதிரம் என்ன? வாதிரம் பாதிரம் தெரியல வாதிடம் நான் எழுதியில. வாதிரம் பண்றதுக்கு பார்த்து சொல்லுங்க. வாதிரம் இருக்கோ தெரியாது. எல்லாம் தான் கடைசி பத்மினியர்கள் நம் நம். ஓகே, லோஜினி வரையில நினைக்கிறேன் இன்னும். ஓகே, பாதிடம் என்றால் உடை வாயு என்ற அர்த்தம் இருக்கிறது. உடை வாயு வஸ்திரம். பாதிரத்துக்கா? பாதிரம் பாதிரத்துக்கு. ஆமா, இங்க பாருங்கள், நீங்கள் எடுத்தா Okay. நீங்கள் உங்கள்ட்ட இல்லை. உடை ஓகே பாதிரம். ஓகே உடை என்ற சொல்லி இருக்கிறது, கிடை என்ற சொல்லும் அதில் சேர்ந்து இருக்கிறது. பாதிரம் என்பது ஒரு தமிழ் சொல். இதன் பொருள் உடை அல்லது கிடை. சில சமயங்களில் வாயு காற்று போன்ற சொற்களும் இதில் பயன்படுத்தப்படுகிறது. பாதிரம். அது தெரியல.
ஓகே, வேற யாரும் வச்சிருக்கீங்களா? என்னட்ட ஒரே ஒரு சொல் தான் கிடக்கு. சவால் சவால் என்ற சொல்லு வந்ததா? அது வந்தது. சவால் வந்து நல்லன்னு ஒரு சொல்லியிருக்கு. நல்ல சொல்லியிருக்கோம். நல் அதுதான் என்கிட்ட இருந்தது. இப்ப அத மாதிரி வேற யாரும் வச்சிருந்தா சொல்லுங்க. வாதம் வாதம் நட்சத்திரம் வாதம் வாதம் தானா வாதத்துக்கு இல்லையே. தானா இல்ல. இத்தனை தான் கிடக்கு. இத்தனை தீனா. வாதம் இல்ல, தீனா இல்ல. தில் தீனா தீனா இல்லைன்னா சொல்லியிருக்கல தில் தில் தீனா வந்துடுது. தில் வந்துடுது அப்போது. ரெண்டு பாலோட அதுவும் என்ன வேற தில். தில் சொன்னவர். தில் திறம் வந்துட்டு ஓகே இவ்வளவு தான். என்ன டைம் வேற இல்ல. ஓகே, அடுத்தது இப்ப சிவமணியர்கள் போயிட்டு இனி வாணி அவர்கள். ஆ. உங்களுக்கான சொல் வந்து எல்லாம் முடிச்சது. நான் இருக்கிறேன். அப்புறம் வாரேன். இந்த சொல்லு நீங்கள் திவால் என்ற சொல்லு வருமா? தீனா வாவன்னா இல்லைன்னா அது தமிழ் சொல்ல திவால். திவால் இல்ல ஆயிட்டு தமிழ் இல்ல. தமிழ் அது இல்ல. தெலுங்கு கல்யாணம். அது வேற ஒரு சொல்லு. திவாலா போயிட்டான்னு சொல்றது. ஆமாம் ஆமாம் அதான் அது தெரியும். அவங்கிட்ட சொல்லுத்தானது. அது தெலுங்கு வராது. தெலுங்கு வேலை. அது அதுக்குதான் கன்னடம் தெலுங்கு. ஓகே, வாணியருக்கான சொல் வந்து தீவிரவாதம். ஓ தீவிரவாதம். இந்த சொல்லாக்கூடாது. சின்ன சொல்லுத்தான், கொஞ்சம் தான், ஒரு 10 தான் பெரும் பார்ப்போம். நான் எழுதல இந்த கிழமை ஃபுல்லா எழுதாதபடியால் அது பழசத்தை அந்த எழுதி வச்சதுல தான் தாரம். ஆனால் அந்த திவால் என்ற சொல்லு அந்த அந்த மொழியில் சொல்ல அல்ல, தமிழில இருக்கு. கடன் கொடுத்தவர்களுக்கு திருப்பி செலுத்த இல்ல அது தமிழ் இல்லையாக்கா. தமிழ் இல்ல அது. இல்ல ஆனா இதுல போட்டு இருக்கிறாங்க. இந்த டிக்ஷனரியில எல்லா சொல்லும் தான் போட்டிருக்கிறாங்க. என்னோட அப்படித்தான் நாங்க இருக்கு. பாவிக்காத சொல்ல கதைச்சேன், தெரியாது. சிவாவாகி போயிட்டு வந்து கதைக்கிறது இல்ல. ஓகே, கொஞ்சம் சொல்லி தானே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். தம் தம் பா வாதம் வாதம் தரம் தரம் தீ தீ பாவி பாவி தரம் தரம் சொல்லிட்டேன். விரதம் 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 தீதம் தீதம் தீவிரம் தீவிரம் தவி தவி. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. தவி என்ற சொல்லு சொல்றீங்களா? வீணா இருக்கா? ஓகே, இப்ப நான் கீழே இருந்து போறேன், முதல் மேல இருந்து வர வைக்குதா போது. இப்ப பத்மினி அவர்கள் சொல்லுங்க. விவாதம் விவாதம். ஓகே, செல்வி அவர்கள் சொல்லுங்க. தீதம் என்ற சொல்ல எடுக்கலாமா? சொன்னீங்களா? சொல்லிட்டேன். தீதம் தீதம் சொல்லிட்டார். சிவமணி அவர்கள் விரவி விரவி விரவி. ஓகே, 2 வீணா இருக்கணுமே. சாரி, வீணா இல்ல. ஆமாம், விதம் விதம் எடுங்க. விதம். ஓகே, நேமிசகா பாவி வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. ஆமா
மாத்திரம் மட்டும் தவிர சொல்லியிருக்கேன். தவிர வாதரம் வாதரம் உண்டு. தவிர தவிர. ஓகே, திருப்பி நீங்க சொல்லலாம். இந்த வச்சிருந்தா வாதம் வந்ததோ, வாதம் உண்டு. வாதம் வந்தது. வந்த பாரம் வந்ததோ, வந்தது விதமெல்லாம் வந்துச்சு. வந்தது. விதமெல்லாம் வந்துச்சுதா? விதம் ஓ எல்லாம் வந்துடுது, விதமும் வந்துட்டு இடம் வரையில. விதம் விதம் வரை இல்லைன்னா வெட்ட இல்லை. இல்ல இப்ப விதம் சொல்லி இருந்தவா ஆரோ விதம். அது சிவமணி சொல்லி நேமலர் பாவி என்ற நீங்க சொல்லு சொன்னீங்க. வந்ததா? பாவி. பாவி வந்துடுது. பாவி வந்துட்டு. இப்ப தீவிரம் ஓகே. இந்த தொக்கி நிக்கிற தவிர இடம் வரலாம் தானே. அதான் தீவிரம் நீங்க நான் சொன்னவர். சொன்னேன். சொல்லிட்டேன். அதான் நீங்க சொன்னவர் தவிர. தீவிரமும் வாணி சொன்னவா போல. ஓம் சொன்ன தீமண்டு இருக்கு. தீவிரம் வந்தது. தீமண்டு சொல். தீம் விதம். வாதம் என்று சொன்னவன். அப்ப தரவா தர வரம். தரவா வரும். தரவா. தரவா தீமண்டு தரவா. தீம் தீமண்டு சொல். தீமண்டா என்ன? தீமண்டு இல்ல. தெரியாது. தீமண்டு எனக்கு தெரியாது. டான்ஸ்ல வர்றதா போல. தீரம் வந்ததா? தீரம் தீம் தீம் தான். தீதம் வந்தது. ஓ தீதம் வந்தது. இல்ல தீரம். தீரம் வர இல்ல போலோட. தீரம் வந்துட்டு அதுதான் முதல் தீரம். அது தீவீரம் தான் வந்தது. தீவிரம் தீதம் சொன்னவா? தீதம். இல்ல வாணி சொல்லி இருந்தார். இல்ல நான் தீதம் தானா சொன்னா இவர் ரானா போடுறார் தீதம். தீதமா? டானா. ஓகே, டானா தீவிரம் வருது. வரையில. ஓகே. அதைத்தான் நான் சொல்லிட்டேன்னு சொன்னீங்களே. எல்லாரும் சொல்லியாச்சாங்க. இப்ப என்ன? அது அதான் தீதம். நான் சொன்ன வாணி சொல்லிட்டீங்க. அது தீதம் நீங்க சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன்னு சொன்னான். ஆமா. இவர் இப்ப சொன்ன இவர் தீரமா? தானா போற தீதம் சொல்றார். தீரம். ஓகே, நான் தீரத்துக்கு நீங்க சொன்னதை தீரமத்துக்கு தான் விட்டுருந்தேன். பாரதம் வேரம் அறிஞ்சுட்டீங்களா? வேரம். வாரம் பாடம் சொல்லிட்டேன். பாரதம் பாரதம் வாணி சொல்லி இருந்தேன். வாரம் பாரதம் வாதம் சொல்லியிருக்கா. ஓகே, அவளை சொல்லிருந்தான் இருக்கு. இதுக்குள்ள வேற இல்ல. ஏவல பாரதம் இல்லாட்டி வாதரம் இருக்குதா? இல்ல இல்ல, பாரதம் இல்ல. வேரணம் இருக்கு, வேரதம் இல்ல. ஆ. அடுத்தது நானா ஓ, உங்களுக்கு அதை பாரதம் சொல்லுவேன். என்றால் நீர் அல்ல. கரெக்டா எனக்கு கேட்காது. பாரதம் என்றது நீருக்கான ஒரு சொல் வரும் இல்ல? பாரதம் தெரியல, நான் அது எழுத இல்ல. இருக்கும். ஆனா இதுல ஒரு சொல்லி இருக்கு, தீவி என்ற ஒரு சொல்லி இருக்கு. தீ என்ன? வீணா. தீவி என்றா புலி என்று இருந்தது. புலி. வேற தீரம் சொன்னீங்க தானே? தீரம். ஆமா ஆமா. ஓகே, இப்ப பத்மினி அவருக்கான சொல் வந்து இப்ப தீயன்னா உமன்னா சொல்லு வராதா? தீமண்டு இல்ல. தீமண்டு தீம் அது ஆங்கிலத்துல வரும். தீம் மியூசிக். ஓகே. பாரதம். பத்மினி அவர்கள் சொல்லி அவர் இப்ப எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. ஒரு சொல் உண்டு, வாக்கு சுத்தம். அதுதான் அவருக்கு ஒரு சொல். வாக்கு சுத்தம். வாவென்னா இக்கன்னா கூனா இச்சன்னா வாக்கு மற்ற சுத்தம். 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 அதுவும் கொஞ்சம் சொல்லுதான் வரும். டக்குன்னு எழுதுங்க.
வாணி நான் ஒரு சொல்லு வாணி எழுதி போட்டு நானே சிரிக்குவேன். ஓகே ஆ நான் சொல்றேன். சொல்லுங்க. வாக்கு, வாக்கு, சுத்தம், சுத்தம், குச்சு, 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 தம், தம், வா, பா, சுக்கு, என்னது? சுக்கு சுக்கு என்று சொல்லுவேன். நம்ம இந்த ஓகே, சுக்கு, சுக்கு, ஓகே, இந்த என்னத்த வேர்க்கொம்ப, ஓகே. வாதம், பாதம், குதம், குதம், வாசு, வாசு என்ற ஒரு பேர் இருக்கும். ஓகே, இருக்கு. வாசு, தவா, சவா, தவா, தவா, தபாண்ட, தவாண்டு கூப்பிடுதுகள் எனக்கு தெரியா. அது சும்மா ஷோர்ட்டா கூப்பிடுவேன். தபாண்ட நான் வேற அது அப்படியே சொல்லி வராது. எனக்கு இவ்வளவு தான் எடுக்க முடியாதா 1 இருந்தேன். 2 3 4 5 6 7 8 9 வாழ்த்துக்கள் 9 சொல்லு. ஓகே, இப்ப ஜியாக்கா ஏதாவது சொல்லுங்க பாப்போம். 10 சொல்லு சொன்ன மாதிரி இருக்கு அங்கே எனக்கு. குசு குசு என்ன சொல்ல அதைத்தான் நான் சிரிச்சேன். நான் எழுதி போட்டு குதாபம் குசுவும் நான் குதான் சொல்லிட்டேன். ஓகே, நிமிஷக்க வச்சுக்கீங்களா? கேஸ் தான் குசு. தக்கு தக்குன்னு சொல்றேன். தக்கு தக்குவா? அது என்ன தக்கு? தக்குண்டா என்ன தக்கு? தங்கி இருக்கிறது. வாணியர் வாகு வாகு சொல்றேன். வாகு. ஓ, வாகு இருக்குது. நான் வாகு எழுதி வச்சுட்டு சொல்லுறேன். பாத்தீங்களா? ஓகே, நான் சொல்லவா? வாணிக்கு அப்புறம் செல்வி தெரியல. செல்வி என்னன்னா சுகு, சுகுவா? சுகு ஆளுடைய பெயர் இருக்குதானே சுகு. நான் சுகு சொன்னேன். நான் பாசு என்ன சொன்னீங்க? மாசு சொன்னது. வாசு. நான் அதே சொல்றேன். மாதிரி இதான் உண்மையான முழு பேர் அது இல்லையே. சுகுவாண்டு நான் அது சொல்ல பெயர் தானே, சரிதானே? சுகுவாண்டு தனியா ஒரு பேர் இருக்கா முழு பேர்? நான் ஒன்று சொல்றேன். பாசு தான் சொன்னேன். நான் இல்ல வாசு. சரி, வாசுண்டா ஒரு கடவுளுடைய பேர் இருந்தது. கடவுள் வாசு ஒரு பேரும் இருக்குதானே. ஆக்களுக்கு பேர் இருக்கா, அது ஒரு கடவுளுடைய பேராம இருந்தது. ஆனா சுகுவாண்டா இப்ப சுகுமாரன்னா சுகுவாண்டு கூப்பிடுவீங்க. நம்ம நான் ஒரு முழு பேரா சொல்லணும் நீங்க. அப்ப குத்தம் குத்தம் என்ற சொல்லி இருக்கா? குத்தம் இருக்கு. நான் ஒன்று சொல்லுவா. நான் ஒன்று சொல்லவா ஜெயமல? சொல்லுங்க. தச்சு, தச்சு தொழில், தச்சு. தச்சு. ஓகே, தச்சு கொண்டு இருக்கு. ஓகே, தச்சு தச்சு இல்ல, நம்ம தச்சு டச் பண்றதா? தச்சு சொல்றது போல தச்சு. தச்சு தச்சுறது இல்ல, தச்சு தச்சு இருக்குதானே, தச்சு தொழில். தச்சு தொழில் சொல்றேன். தச்சு தொழில். நானும் மனது நானது. இல்ல அது வேற யாரும் வச்சுக்கிறீங்களா? 17 தகு தகு இருக்கு. தகு தானா கூனா தகு குவாண்டு வராது. சொல்லு குவா. தாகு. குவா குவா. குவா குவாண்டு தான் வரும். ஒரு குவா வராது. 2 தரம் வந்தா வரும் குவா குவா. ஆனா இப்ப தச்சு சொன்னீங்க, அதே மாதிரி இன்னொரு சொல்லு நம்ம ட்ரைமன் பண்ணக்கூடிய மாதிரி. தகு. தகு சுத்து, சுத்து. நான் ஒன்று சொல்றேன். சுத்து, தகு சுத்து. பூனா இல்ல. சுக்கு, தூணு. இல்ல, நான் சொன்னேன் இப்ப தச்சு நீங்க அதே மாதிரி இன்னொரு சொல்லு ட்ரைமன் பண்ண சொல்லி வரும். வாட்ச், வாட்ச் போச்சுன்னு சொல்லுவார்கள். வாட்ச், வாட்ச் வண்டியில இன்னொரு சொல்லி இருக்கு. குச்சு வந்து அவ சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன். சொல்லுங்களா நீங்க? சொன்னவா? ஓகே ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லிக்கிட்ட சொன்னேன். தகு சொல்லிடு. தகு வருமல்ல. சொல்லியாச்சு. அவர்களே நான் 10 சொல்லி சொன்னேன். ஓகே ஓகே, உங்களுக்கு 10 தான் போட்டிருக்கேன். ஓகே ஓகே, அவ்வளவு தானே. நான் வேற எல்லாம் முடிஞ்சது இருந்தா சொல்லுங்க. தகுமண்ட சொல்லி வந்ததா? அதுதான் நான் சொன்னேன். நான் இப்ப நீங்க சொன்ன தகு மட்டும் படையில. ஓகே, வாகு வாகு என்று வாசுடைய பேர் வாசுதேவன். வாசு இல்ல, அது இல்ல, அது இல்ல. வாகு வாசு வாகு வாகு என்று இல்ல. வாகு வந்துட்டு வாகு யாரோ சொன்னவே. நான் சொன்னேன் வாகு. வாதம் வந்ததா? வாதம் வந்துடுது. எல்லாமத்து போயிட்டு
வாதம் சும்மா ஏழு லேசா சொல்லி இல்லாம அதான் எங்களுக்கு இங்க எல்லாருக்கும் வாதம் தான். இதுல செய்து கொண்டிருக்கிறோமா தானே? அம்மா பசிக்குதே வாணி பசிக்குதே. ஓ சாப்பாடு இந்த வெற்றியாளர் யாரும் நினைக்கிறீங்க? சிவாமணி இந்த கார் முதல்ல இல்லன்னு சொன்னது இல்ல நேவிசக்கா சிவாமணி நேவசந்தியா இருக்கலாம், இரண்டாவது கூட சொன்னவர் ஆரம்பத்துல. ஆரம்பத்துல சொன்னாலும் அவர் 2 மணி தான் சொன்னவர். நேவிசக்காதான் நேவிச- ரெண்டுக்கும் ஃபுல்லா அடிச்சவர். அப்புறம் அங்கால வேற ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சொல்லாததையும் சொன்னவர் திருப்பி. மற்றதுலயும் 12 கண்டுபிடிச்சவர். அவர் தான் முதலிடத்துல 43 புள்ளிகளோட முதலிடத்துல நிக்கிறார் நேவிசக்கா. ரெண்டாவது சிவமணி அவர்கள் அடிச்சிட்டார். ஒரு புள்ளி குறைவால சிவமணி அவர்கள் வந்திருக்கிறார். அவர் 42 புள்ளிகள். மற்றது சக்தி அவர்கள் அவர் 3-2 சொல்லி முழுவதுக்கும் சொன்னபடி அவர் 37 பாயிண்டோட நிக்கிறார். ஜெயாக்கா 36 பாயிண்டோட இருக்கிறார். அதுக்கு பிறகு வாணி அவர்கள் 29, வாழ்த்துக்கள். மற்றது பத்மினி அவர்கள் 27, 22, லோஜினி 22, அமிர்தன் 11, மற்றது அத்மிகா 7. அவர் கடைசியா வந்து எனக்கு சொல்லல. உங்களுக்கு 17. இந்த முதல் ஒன்றுக்கும் சொல்லல, மற்றதுக்கும் இப்ப ஜெயமலர் அவர்களே, உங்கள்ட்ட நான் ஒரு விளக்கம் சொல்றேன். நீங்க ஆக்களுக்கு ஒவ்வொரு சொல்லுகள் தாரீங்களானே, அப்ப நீங்க ஆயத்தப்படுத்திக் கொண்டு வரணும். எல்லாருக்கும் பொதுவா இவ்வளவு சொல்லுகள் வர வேணும். சில பேருக்கு எடுக்க இல்லாம இருக்குது சொல்லுகள் என்ன. ஆனா நான் வந்து கிட்டத்தட்ட 10 சொல்லு நேரடி சொல்லு எடுத்தது பிறகுதான் அப்படியான சொற்களை தான் எடுப்பேன். மற்றதுல எடுக்க மாட்டேன். ஒரு நிமிஷத்துக்குள்ள அது பெருசா கண்டுபிடிக்கவே இல்லை. அது என்ன 10 அதுல வட்டி கொண்டு ரைமன் பண்ணி கூட சொல்லுவீங்களே ஒழிய, ஒரு நிமிஷத்துக்கு எழுதுறேன்டா அந்த 10 சொல்லு தான் கண்டிபிடிக்கலாம் கிட்டத்தட்ட. கண்டுபிடிச்சேன் இந்த ரெண்டைக்கு எடுத்துக்கணும் வந்து எல்லாம். சிலதுகள்ல வந்து கூட எடுக்கலாம். அப்ப இன்றைக்கு எடுத்து என்னையுமே எல்லாமே அப்படித்தான் எடுத்து நான் குறைவா இரண்டாவது சுற்று நடந்ததோ? மூன்றாவது சுற்று நடந்தது. மூன்றாவது சுற்று நடந்தது. நீங்க திருப்பி நடந்தது மூன்றாவது சுற்று. ஓகே ஓகே ஓகே. நான் என்ன என்றால் என்ன செய்து விட்டேன்னா, கறி எல்லாம் வச்சு போட்டு அரிசி போட்டுட்டு இது அவிய விட்டுட்டேன். 2 நேரத்து கொண்டு ரைஸ் குக்கரை போட மறந்து. ஓ அது அத்மிகா வந்து இப்பதான் சாப்பாடு தீட்ட போறேன். அது மறந்து போட நீ வேற அழுகா போல இவரை தீட்டி கொண்டு வந்து இருந்துட்டேன். அது அவிஞ்சு நிக்கும் தானே என்று யோசி. அப்படி நானும் கிணறு நடந்திருக்கேன். நன்றி 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 ஜெயமலா அவர்கள். இன்றைய நாள் எடுத்து வந்த உங்கள் குடும்பத்தினருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். ஜெனிஃபர், சோஃபியா, பிரண்டா மற்றும் காய் குட்டிக்கும் மிக்க நன்றியை கூறியபடி நிறைவுக்கு வருகின்றது சொல் விளையாட்டு சொல் தேடல் தொகுப்போடு ஜெயம் அவர்கள் நன்றி வணக்கம். ஒத்துழைப்பு கொடுத்தவர்களுக்கும் இணைந்திருந்த அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களை நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி வணக்கம்.